நாகை மாவட்டம் சீர்காழியில ஒரு புதிய வகை போதைப் பொருளுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அடிமையாகி வராங்க. இதனால பெற்றோர் ரொம்பவே கவலையில இருக்காங்க. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நாகை மாவட்டம் சீர்காழியில் சமீப காலமாக புதிய வகை போதைப் பொருளுக்கு இளைஞர்கள் அடிமையாகி வருகின்றனர். பம்பு செட்டுகள், ரயில்வே டிராக்குகள் போன்ற ஒதுக்குப்புறமான இடங்களில் கூடும் சில இளைஞர்கள் அவர்கள் கொண்டுவரும் போதைப் பொருளை பயன்படுத்திவிட்டு தள்ளாடியபடி செல்கின்றனர். போதைப் பொருளுக்கான எந்த வாசனையும் இல்லாத நிலையில் இவர்கள் பயன்படுத்தும் இந்த போதைப் பொருள் என்ன என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிலையில் அவர்களை பின்தொடர்ந்து பார்த்தபோது அவர்கள் விலை குறைந்த மரப்பொருட்கள் மற்றும் டயர், டியூப்களை ஒட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் சொல்யூஷனான ஃபெவிகால், ஃபெவி பாண்ட், பெயிண்ட் உள்ளிட்டவற்றை முகர்ந்து புதிய வகையில் போதை ஏற்றிக்கொள்வது தெரியவந்தது. இந்த மாதிரி பசை பொருட்களை விற்கிறதுக்கு தடை விதிக்கணும்னு கேட்டிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, பள்ளி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்தாங்கன்னாக்கா தனியாக கொடுக்காதீங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வாங்கும்போது மட்டும் சேர்த்து கொடுங்க, அனபாண்டு இந்த மாதிரி பொருளாக சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, பேரண்ட்ஸுகள் அவங்க குழந்தைகள் மேலே தனி கவனம் செலுத்தணும். அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க அப்படின்னு கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணும். எதிர்பாராமல் நாங்கள் பின்தொடர்ந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப போதையிலையும் ரொம்ப அடிக்டாக இருந்தாங்க. அப்புறம் சீர்காழியில் போய் நாங்கள் பசங்க எல்லாத்தையும் ஒரு 20 பசங்க அதேமாரி இருக்கானுங்க இந்த போதை பழக்கத்தில் அது சாதாரணமாக எல்லா கடையிலையும் கிடைக்கிது. அதை தடுத்து நிறுத்தும் வரோம். அதேமாரி இந்த பசங்க போனால் அது கொடுக்கக்கூடாது, இத்தனை வயசுக்குள்ளே தான் கொடுக்கணும், ஒரு தடை பண்ணேன். இந்த போதைப் பொருள் கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் அளவுக்கு நச்சுத்தன்மை கொண்டதும் என்கிறார் மருத்துவர் அன்வர் அலி. இது மிகவும் ஆபத்தான பழக்கமாகும். இது முதலில் மூளையை தூண்டுகிறது. போக போக இது ஹார்ட்டை பாதிக்கும், கிட்னி பாதிக்கும், அதே சமயம் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். இது ஒரு போதை பழக்கத்துக்குரிய அடிமை போன்றது. இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறையினர் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இளைஞர்கள் இதுபோன்ற தீய பழக்கங்களை நாடி செல்வதை தவிர்க்க காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெற்றோரும் விழிப்போடு இருந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். மாணவர்கள் இந்த புது வகையான போதைக்கு அடிமையாகியுள்ளது பெற்றோர்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதனை அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சீர்காழியிலிருந்து என் பிரசன்ன வெங்கடேசன்.